மட்டும்தான் அப்படி நான் கொடுத்தேன். ஆனா அம்பேன்ற சொல்ல வந்து தமிழுக்கு திரும்பவும் வந்து ஆதி குடிகளுடைய பழங்குடிகளுடைய அந்த சொல்லை வந்து கொடுத்திருக்கிறாரு ஜஸ்டின். நன்றி ஜஸ்டின். அம்பே அப்படின்னு சொல்றது அம்மான்னு சொல்றதுதான். காலங்காலமாக பழங்குடிகளுடைய அம்பேன்றது, ஆனா அது ஒரு ஒரு கழிவிறக்கமான ஒரு ஓலத்தோட வெளிப்பாடா இந்த பாடல்ல வரும்போதெல்லாம் வந்து உடம்பே சிலுக்குது. அதோடைய பொருள் நம்ம இன்னும் புரிஞ்சு அதை கேட்கும் போது எம்பேன்னு சொல்லியும் அடுத்த சொல் வரும். அதுதான் மிகப்பெரிய ஓலம். அதை நம்ம வந்து சொல்லவே முடியாது. சொல்லற்ற அது பொருளற்ற விளக்கவே முடியாத ஒண்ணுதான் அம்பே எம்பேன்ற அந்த ரெண்டு சொல்லுமே. மிகப்பெரிய நன்றி ஜஸ்டின். தமிழ் வணக்கம், தமிழ் நன்றி. ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரன் அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்த டைம்ல நான் ரொம்ப யோசிச்சேன், இப்போதான் முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதாவது இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறத ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதியன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்னைக்கு கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் இன்னும் யோசிக்கல. நான் நினச்சேன் இன்னைக்கு மறந்துட்டு இருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சகா வச்சு அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெல்லாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். குரல் சரியில்லை, பேசவே மேடைக்கு ஏறி இருக்கக்கூடாது, இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், இனி இயக்குனர்கள் அதிக நாயரே சார், பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், பேச்சு சிரிப்பு எல்லாம். ஆனால் செயல்பாடுகள் வந்து அசாய சூரன் அப்படின்னு நம்ம தண்டகாருண்ய படத்தின் மூலம் நிரூபிச்சிருக்காரு. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது. தண்டகாருண்யன்றது படம் மட்டும் காட்டுக்குள்ளே இல்லை, நாங்களும் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். அந்த வேலை யானை வந்து திரும்பி கூட நாங்கள் ரிட்டர்ன் போய் 1 மணி நேரம் கழித்து ரிட்டர்ன் வந்திருக்கோம்.
அந்த அளவுக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் கூட சிரமம் பார்க்காம இந்த படத்தை சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. கலை தம்பி, ரஞ்சித் தம்பி, தினேஷ் தம்பி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரஞ்சித் சார் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மிக சிறந்த தோழர் அதிநாதிர இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. இந்த மிக சிறந்த ஒரு சமூக காதலுள்ள சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் மலைக்காட்டில் பிறந்த பொண்ணு. எனக்கு இந்த படம் என்னோட வாழ்வியலில் கலந்த படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்கவே வந்து நிறைய இடங்களில் வந்து நான் நெகிழ்ச்சியாகி அழுத இடங்கள்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு என்ன கூடயே அது வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு நிலம் வைக்கிற சீனில் வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தோழருக்கு நன்றி, நெகிழ்ச்சியாக இருக்குது. தோழர் பாரன் தோழருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு உதவிக்கர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் எழுதுகிறேன், எனக்கு இந்த அரங்கத்தில் எனக்கு பேச வரல, நான் எழுதுகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்களுக்குமே ரொம்ப நன்றி. படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டகாரண்யம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதிநாதிரை அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணும்னா, நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுவும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து
நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டயலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, என்னை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பற்றி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமா என்னோட ஹீரோவா கலைவரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். அதியன் தோ ஓகே சாரி அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன். சரி ஓகே, கதை ஃபுல்லா ஆக்சுவலா நீங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. அவர் ஆக்சுவலா கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமா, அவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்ச ரொம்ப நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தொடர். ஸோ அதான். பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் வின்சி. தேங்க்யூ எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பா தண்டக்காரன் வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ். அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க சொல்றோம், நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க முதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துருது. இதுல எங்க அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க, நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, எங்களை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார், ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோட தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நான் லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீமே அப்படிதான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரனே சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாரி சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட், சாரி சார். ஏன்னா நீலம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். காரணம் அவ்வளவுதான் சார். ஒரு கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக ஆமாச்சா. அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகளில் வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னோடனே நாங்க ஃபேஸ்புக்ல கொஸ்டின்ஸ் போட்டோம். அவர்கிட்ட ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்கறீங்க. இல்ல நீங்களே கேட்கறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு சார். பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குடுறா மச்சியா ஒண்ணு குடுறா அப்படின்வாரு. நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல கூடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சிகள் வச்சார்? இல்ல சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயா நடிப்போங்க. அப்போ ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இந்தியா போல சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லிதான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனா ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதிகம் கெடுக்கிறதாக பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் நான் எனக்கும் ரொம்ப நன்றி.
ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தாரு. அந்த இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னன்னா நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். ட்ராக் போடலாமா இல்லை? சிக் 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 சிக். பிரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்திடும் போது ரொம்ப இமோஷனாக இருக்கு. அழுதால் கொஞ்சம் நிம்மதி என்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து ரஞ்சித்தை நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு 0. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குநருக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இதை நேர்மையாக சொல்கிறேன், ரஞ்சித்ன்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசுறேன்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை தோல் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வரிசை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லினா ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்குது ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படி தான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன். ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பேன் இண்டியா ஒரு ஹீரோ. அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதை நான் 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கடனில் வந்து ஒரு பெரிய பொக்கே ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோட என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும். ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போட்டுக்கினா கூட என்னை எங்கேயுமே நான் என்னுடைய பாதுகாப்பு என்பது ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பிலிருந்து தான் அது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம், இல்லை சார் இந்த அர்த்தம் இப்படி நீ விட்டுட்டுறா, இந்த அர்த்தம் நீ இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பராக இருக்குது, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையிலிருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது. லீலா பேலஸ் வந்து கிளம்பி 2 பேரும் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் காரில் அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்துருக்கிறாரு, அவருடைய பிள்ளையா நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எந்துமே அவருடைய சுயமரியாதையிலிருந்து எங்களையும் வளர்ப்பாரு. ரஜினி சாரே சொன்னார், அவங்க அசிஸ்டன்ட் யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம், அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தாரு. எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க இந்த கதைக்கு பேசுறது வந்து நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேட்கறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்து நான் சொன்னேன், தோறாரு என்னால் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இடத்துல இருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார்,
உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டாதான்டா எனக்கு நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு. இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தாரா, சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டார், இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்ட்டு தான் நம்புகிறேன். அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும் சொன்னார், இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜரு, நீ தான் ப்ரொடியூசரு, நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கு நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம், அது வேற. ஆனால் இது டோட்டலாக வேற ஒன்றா லேர்ன் டச் வந்து உள்ளே வராங்க. இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய கால்ஷீட்லாம் தள்ளி வந்த போது கூட லேர்ன் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமாக பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினச்சி இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இது அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பாக தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேர்ன் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் சேர்க்குன்றதுல வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்கிறதுலேருந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு கதையிலேருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனால் உன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்கிற அப்படியே செய்கிறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் இவனை வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளோ நாள் இருந்தும், ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு, இப்போ இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமாக நமக்கும் ஒரு முகவரியாக வரும்னு நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியாக தான் சொல்லுவாங்க, ஆனால் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். உங்ககிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அனுமதியோடு அவங்க எல்லாரும் உங்கள் மேலே வரணும்னு நான் நம்புகிறேன். போகும்போது டைரக்டர் ஓவர் பண்ணிட்டு கோ டைரக்டர் படம் பண்ண கதையெல்லாம் சினிமாவில் நிறையா உண்டு. சில பேர் வந்து கதை வசனம் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், கோ டைரக்டர் அவன் இது சார்பாட்டா பரம்பரையில். நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னார், வந்து கபாலி சேரில் உட்காடுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏண்டாண்ணா ரஜினி வந்து பாட்சா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னு. அப்போ என்னடா சேரில் உட்காடுறது, நாம் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேற படத்தில் நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கதையை வந்து வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்வான். என்னடா வேற மாதிரி சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குறைப்பு விட்டு வேற இடத்துக்கு நிறுத்திடுவானுங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடு இதை வந்து பெரும்
எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. அந்த இடத்துல யானை இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு முறை வந்து தினேஷ் தோழரும் ரித்திவிகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அடிச்சுதுன்னு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே பயமா இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சுதான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்க யானை இருக்கு, தண்ணி குடிக்கிறது இங்க தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்க எடுத்து முடிச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தனை காணோம். எங்கடா யானையை பார்த்துட்டு வரதுக்கு அவன் போயிருக்கிறான். எனக்கா ஒரே பயம். ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தா நம்ம அடிப்போம் போவோம், அதை பத்தி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் நீங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தண்டகாரண்யம் படத்துடைய கதைக்கரு வந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்துல வந்து ஒரு வார்த்தை இருக்கும். மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானது தான். அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கூத்தாகவும் கதையாகவும் இந்தியா முழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பாரதி வந்து பாஞ்சாலி சபதம்னு ஒண்ணு எழுதுறான். அவன் எழுதும் போது என்ன பண்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து உருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலன்றதும் ஏன் வந்து சீக்கிரம் வரலன்றது தான் அவருடைய அவலக்குரலாகவும் அதாகவும் இருக்கும். ஆனா இதை வந்து பாரதி எழுதும் போது என்ன சொல்றான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்கிற மக்களை திட்டுறான் பாரதி. நீங்க என்னடா பண்றீங்க, நீங்க இவ்வளவு பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து கிருஷ்ணன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கீங்களா? நீங்க அவன் வந்து சேலையை உருவான், நீங்க என்ன வேடிக்கை பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விதான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற, இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காரான்களை வைத்துக் கொண்டு தண்ணீர் சிந்தியோடு ஓரம் ஓதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு. தண்டகாரண்யம் வந்து இங்க ரொம்ப எமோஷனலா இருக்குது. என்னன்னா இங்க எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. கலையரசன் வந்து பத்தி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்றது, எங்க தோழர் சொன்ன மாதிரி தான் என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேற இன்னும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ள எது வேணாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆளு. இந்த தண்டகாரண்யம் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளவு பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம உறுதுணையா இருக்கிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்க கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்குவார், ஒவ்வொரு வீட்டுல தங்குவாரு, ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆண்ட காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்க இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பா செய்வாங்க நான் நம்புறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்க இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகள்லாம் அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாத்துறதுக்கு இடம் கிடையாது. அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளோ இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பா, எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பா வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரித்விகா, நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்துல வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும்போது
மெட்ராஸுடைய பேருன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேரை வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்றத கலையாரசம் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறத இவன் பார்த்துட்டா கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனாதான் படத்தை வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டேன்றாரு. அவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேரா 2 பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பத்தி சொல்லணும்னா, என் லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா எப்பயுமே தினேஷ் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். பல்வேறு நடிகர்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அமீரனை நடிக்க வேண்டியதா இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரனுடைய டேட்டால தள்ளி போகுது. அப்போ வந்து நான் ஒரு காட்டில் இருக்கிறேன். அந்த காட்டுல இருந்து நம்ம வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும். எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த சரவணன் தோழர் மூலமா எனக்கு ஒரு தகவல் வருது. இத மாதிரி வந்து அமீரன் டேட் வந்து மிஸ் ஆகுது. அதனால வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷ் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து என்ன பேசுறதே தெரியல, ஒரு மாதிரி மயக்கமாவே இருந்துச்சு. என்னடா, ஏன்னா என்னை நம்பி இருக்கிற 10 உதவி இயக்குனர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அவங்க வந்து படம் பண்ணணும், நாம மட்டுமே அவங்க வந்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்பும் பல்வேறு விஷயங்கள் இருந்தது. நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணி இந்த மெசேஜ் வந்தது. நான் தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி தோழர் சொன்னார், இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது தோழர் அப்படின்னு சொன்னேன். அப்போதான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிட்டு இருக்கும்போதே சொல்றேன், நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். எந்த நம்பிக்கையில் சொல்றேன், சொன்னா வந்துருவானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல தோழர் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துரைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதி படத்துல தான் நடிச்சிருப்பார். நான் அவர்கிட்ட மேம்ஸ் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் காட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது, நீங்க எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷை வந்து நீங்க புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டிலே நான் நிற்கிறேன். நான் அதுக்கு பிறகு வந்து அங்கெல்லாம் டவர் கிடைக்கும், கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போனா கூட டவர் கிடைக்காது. அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அவர் உடனே ஃபோன் பண்ணாரு, இது மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு. கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீளம் லேனன் டெக் முடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதையை தான் இருக்குன்றதும் எனக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அதியன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான், இவ்வளவு நீளம் ப்ரொடக்ஷன் இவ்வளவு தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஓடி வந்து நிற்கணும்ன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அந்த மூமெண்ட் தான். ஒரு பிரச்சனைன்னு சொன்னா போதும், ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார், நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு. நான் சிவகுமார் கதை பார்த்துட்டு 2-3 பேட்டி கொடுத்துட்டாரு. அது மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு போட்டோ அனுப்பினார், கதையே கேட்காம. இந்த உங்க 2 நிமிஷத்துல வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி அனுப்புறேன். இதை மாதிரி சொன்ன உடனே அவர் வந்து கதையை கேட்டு ஒரு போட்டோ அனுப்புறாப்புல. அந்த போட்டோ அமீர் அண்ணனுக்கு நான் ரெஃபரன்ஸா வச்சிருந்த அதே போட்டோ மாதிரியே அவருடைய போட்டோ இருந்துச்சு. ஓகே, அது வந்து ரொம்ப உள்ளுணர்வா நான் என்ன யோசிக்கிறேனோ அதை வந்து கரெக்டா வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சடையனா உள்ள வந்து இந்த படத்துல வந்து நான் பேசுகிற அரசியலுடைய உருவமா நான் சடையனை தான் பாக்குறேன். சடையன் கேரக்டர் வந்து அவ்வளோ போர்ஸான ஒரு கேரக்டரா அந்த படத்துல வந்து அவ்வளோ ஆக்ரோஷம் கொண்ட ஒரு மனிதனா, எளிய மனிதர்கள் சீற்றம் கொள்ளும் போது என்ன மாதிரியான ஆக்ரோஷமா இருப்பாங்கன்றத உணர்ச்சி பூர்வமா பிரவாகமா பயங்கரமா அந்த படத்தை வந்து நின்று இருக்கிறாரு. அந்த வகையில வந்து தினேஷ் வந்து வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல நண்பனா, நல்ல ஒரு உறவா எனக்கு வந்து இருக்காரு. அது வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்ததா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அண்ணா ராமலிங்க அண்ணனை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் தான் வந்து என்னை ஈத்தன் வந்து ரஞ்சித் அவருடைய கையில கொடுத்தாரு. அந்த இடம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அறிமுகம் தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும். அந்த வகையில வந்து எப்பவுமே ரஞ்சித் தோழரை அறிமுகப்படுத்தினதும் என்னை வந்து நான் ஒரு செடியா ஆவற வரைக்கும், அந்த செடி நிக்கிற வரைக்கும் ஒரு குச்சியை நட்டு கம்பி சுற்றி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி எடுத்துட்டா செடி கீழே வந்துடும். அது ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி தான் அண்ணா ராமலிங்க அண்ணன். அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். அதே அடுத்தது வந்து செல்வா தோழர்
ஒரு படத்துல வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாம நிறைய, ஏன்னா சலிச்சுக்குவாங்க ரொம்ப. ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் போயிட்டே இருக்குதுன்னு போது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட என்னுடைய நான் சோர்வா இருக்கும் போது எல்லாமே எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கா வரும் அப்படின்றது இன்னைக்கு பாராட்டுறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 1.5 வருஷத்துக்கு முன்னே இதை ரஃப் காப்பி பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல. அந்த வகையில வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷர் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பன். அவருடைய ஏன்னா செல்வாவுடைய ஜட்மெண்ட் வந்து எப்பயுமே மிஸ் ஆகாது. மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது, இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து வந்திருக்காங்க, இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுறாரு, வைடா எடுக்கிறாரு, ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அப்போ வந்து நானும் செல்வா தோழர் வந்து அவர் வந்து KL பிரவீன் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தார், நான் வந்து தோழர் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸ் 2 நாளைக்கு பிறகு 2 பேரும் ADMK ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிற ஒரு டீ கடையில் நின்று பேசியிருந்தோம் நைட்டு 3 மணிக்கு. செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னாரு, இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமானுடைய 10 ஷட்டரு, நீங்க வந்து யார் சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கன்னாரு. அத மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சார்பாட்டாக்கு சொன்னாரு, அதே மாதிரி நிறைய பரியர் முருமலுக்கு சொன்னார். அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும், அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார், வேணும்னா கரெக்டா வைப்பார், இல்லைன்னா வெட்டுவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தோழர். அதுக்கடுத்து தம்பி பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்களில் முரளித்தோழருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவி இயக்குநர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரே ஆளா பல நாட்களை வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும், அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு, அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். ஒரு மழைக்காலெல்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸ் வந்து பயன்படுத்தணும். முரளித்தோழர் சொல்றாரு, நீங்க போய் எழுதுன நோட்ஸை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்றாரு. நான் எடுத்துன்னு வர மாட்டான்னு சொல்றான் தெளிவா. ஒரு கேமராமேன் சொல்றாரு, நீ போய் அந்த நோட்ஸ் எடுத்துருவா, எந்த லென்ஸ்ன்னு தெரியல அப்படின்னு. அவன் சொல்றான் 50 mm தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு. 3 மாசத்துக்கு முன்ன எடுத்ததை அந்த ஷாட் வந்து என்ன லென்ஸ்ல எடுத்ததுன்றத அவன் விடாப்படியா அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் போய் எடுத்துட்டு வந்தான், பார்த்தா அதே 50 mm தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு. இந்த தண்டகாரணம் படத்தை காடுகள் மடைகள் எல்லாம் சுத்தி பயங்கரமா வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்கிறான். அதே மாதிரி கதையிலும் உள்ள வந்து இந்த இடத்த சரியா இல்லை, இவ்வளவு லென்த் வேணும் அப்படின்றத எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பா அவன் எனக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறான். ஜஸ்டின் தோழர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப என்ன சொல்றது, இந்த கதவு வந்து ரொம்ப தூக்கி சுமந்ததுல மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் தோழர் உண்டு. அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமா நம்மளை உணர்றதுக்கு நம்ம வந்து, ஏன்னா நான் வேலை செய்யும் போது ரஞ்சித்தோட வந்து ஒரு மியூசிக் டைரக்டருடைய எப்படி மியூசிக் நடக்குன்ற இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போனது இல்லை. ஏன்னா அவர் வந்து நைட்ல தான் போய் வேலை வாங்க போவார். அப்போ வந்து நாங்கள் யாரோ ஃப்ராங்க்லின் யாராவது தான் போயிருப்பாங்க, நானும் போனதே கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் கூட சரி, நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசா எடுக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் வந்து அவர், ஏன்னா ரஞ்சித்தோட ஒன்று சொல்லுவார், கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது, நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமா பார்க்கும்போது தான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோன்றது உனக்கு ஒரு புரிதல் இருக்கும். மீதி எல்லா நேரங்களையும் நான் புரிஞ்ச மாதிரி இருக்கும், நான் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதன் அடிப்படையில் தான் நான் அப்படி சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஜஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்கறதுன்றது வந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்தில் வந்து ஜஸ்டின் தோழருடைய முக்கிய பங்கு உண்டு. அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல நண்பனாகவும் எல்லா நேரங்கள்லையும் நான் ஒவ்வொரு முறையும் தொடர் நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் வந்து அவுட்டு கொடுத்துருங்க அப்படின்னுவேன். அப்புறம் 10 நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எந்த விதமான ஒரு குரலும் ஒரு இது இல்லாமல் என்னை வந்து முழுக்க அரவணைத்துக் கொண்டவர் வந்து ஜஸ்டின் தோழர். மிக்க மிக்க நன்றி தோழர். உங்களோட நீங்கள் வேலை செய்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேலை செய்யறதும் தொடர்ந்து பயணிக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே நடிச்சிருக்கிற பாடலாசிரியர் உமா, என்னுடைய பாட்டு எழுதியிருக்கிற உமா, தனிக்கொடி தோழர், அப்புறம் ராஜேஸ்வரி தோழர், மற்றும் அப்புறம் வந்து முத்துக்குமார் அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அப்புறம் வந்து நவீன், அப்புறம் யுவன், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய எல்லா காலங்கள்லையுமே இப்போ என்னுடைய எங்க ஊர்ல இருந்து எங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
ஆதரிக்கு தான் வந்து நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். 24 வயசுல 2 குழந்தைக்கு அப்பாவா நான் வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய எல்லா கனவுகளையும் என்னுடைய எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு என்னை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் என்னை ஒரு படைப்பாளனாகவே தொடர்ந்து என்னை நிலைநிறுத்துவதற்கு ஆதிரையினுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வகையில் வந்து ஆதிரை தான் வந்து என்னை முழுசா நம்புறாள். ஏதாவது சந்தேகம் வந்தா கூட போதும், ஏதாவது ஏன் உன்னை படம் ரிலீஸ் ஆகுங்கன்னா இல்லை இது ஒரு இதாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கா, ஏன் அது வந்து நான் எல்லா சக்தியும் கொண்ட ஒரு ஆளாவே நினைக்கும் என்ன. நீங்க ஏன் அதை செய்யவே இல்லை, இது ஏன் அதை பண்ணலே இல்லை அப்படி என்னை வந்து ஒரு டவுட்டே படாத ஒரு ஆள். இந்த மலையை ஏன் உடைக்கிறேன்னா கூட சரி, ஏன் உடைச்சிட்டு இருப்பிய நீ ஏன் உடைக்காம இருக்கிறன்ற மாதிரி முழுசா எனக்கே நம்ப முடியாது. இதெல்லாம் நம்ம சக்திக்கே கிடையாது, இது ஏன்டா இவ்வளவு போர்ஸா நம்மளை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து என் மீது வந்து தீரா காதலும் தீரா நம்பிக்கையும் கொண்டிருக்கிற ஆதரிக்கு தான் இந்த படம், என்னுடைய ஒவ்வொரு கைத்தட்டலுமே ஆதரிக்கு தான் போகணும் நான் நம்புறேன். அதே வகையில் எங்க அண்ணன் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான் சேகர், அவன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்கியன் சங்கர் தோழர் இருக்காரு, எங்க மாமா வந்திருக்கிறாரு, குமார் மாமா, ரமேஷ் மாமா, நாகராஜ் மாமா, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்டில்ஸ் விநாயகம், அப்புறம் வந்து கபிலன் டிசைன், இந்த தண்டகாரணம் படம் வந்து ரொம்ப கவனம் பெற்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கபிலனுடைய டிசைன். அவன் வந்து ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒரு நாள் தான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். நான் கதை சொல்லி அவருக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டியை வந்து இந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி எல்லாத்தையுமே நிறைய பேர் ஒவ்வொரு டிசைன் வரும்போதுமெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து எப்படி எடுத்தீங்க, எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைனர் யாரு, இப்படி எல்லா விதமான கேள்வி வந்துகிட்டே இருக்கும். கதையை வந்து ஒரு டயலாக்கா சொல்ற மாதிரியே ஒரு போட்டோவா ஒரு புகைப்படமா தொடர்ந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து கபிலனுக்கு உண்டு. அதே வகையில் அண்ணன் சந்தோஷ் அண்ணன் ஒரு 5-6 போட்டோ தான் போட்டாரு. ஒன்று யானை தந்தத்தில் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யானை தந்தத்தில் வந்து சுத்தி அருவா, ஷூவில் வந்து பாம்பு, இது எல்லாமே வந்து சந்தோஷனுடைய நான் கதை தான் சொன்னேன். ஆனால் அதை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து சந்தோஷனுடைய முழு ஈடுபாடு. அந்த அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே வகையில் ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அந்த கதையை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், ப்ரொடக்ஷன் நிறைய சிக்கல் இருந்தது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுமதி, அது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து உடைச்சி எல்லாத்தையும் சரி பண்ணதுல வந்து மிக முக்கியமான பங்கு வந்து சரவணனுக்கு உண்டு. சரவணன் வந்து ரொம்ப தண்டகாரணத்துடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து இது வரைக்குமே தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, வேலை செய்யறதுல வந்து அவ்வளோ தெளிவா முன்கூட்டியே தீர்மானிக்கிறது, இதுல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சரவணனுக்கு உண்டு. சரவணன் அவரோடு சேர்ந்து இருக்கிற மேனேஜர் சிவா, ஹரி வந்து ரொம்ப எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து எதை சொன்னாலும் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளு. நானல் சுரேஷ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு, நல்லா அவரோட வேலை செய்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அதே மாதிரி லேர்ன் அண்ட் டீச் பக்கம் வந்திருக்கிற தோழர் பிரகாஷ் ரொம்ப ஒரு எளிமையான ஆள். அவங்க ப்ரொடக்ஷன் எப்படியோ, அவங்க ப்ரொடியூசர்கள் எப்படி எவ்வளோ அன்பா நம்மளை வந்து நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு. நான் ஒரு முறையும் நான் தான் யோசிப்பேன், இவர் வந்து கோவப்பட்டு நம்ம பாத்திரக்கூடாது. ஏன்னா அவ்வளோ யதார்த்தமா நம்மகிட்ட ஒவ்வொரு முறையும் அதியன் எப்படி இருக்கிறீங்க, படம் எப்படி வந்திருக்கு, யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அதே அளவுல வந்து அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய பிரகாஷ் தோழரும் அதே அளவு தான் என்னை அணுகி இருக்கிறாரு. ரொம்ப லேனன்டோடு சேர்ந்து வேலை செய்து வந்து ஒரு பெரும் அனுபவம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேனன் டீச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து யாராவது லேனன் டெக் வந்து பிஆர்ஓ குணா, அப்புறம் சன் மாஸ்டர்ஸ் 3 பேர், சாம், சுஜேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் வந்து நம்ம நடன இயக்குனர் அவன் தம்பியை வந்து விட்டுட்டாங்க அவனை மேலே ஏற்றுறதுக்கு. ஷீ வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தை காவக்காடை வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணி கொடுத்தான், ரொம்ப நன்றி. அதே
தண்டகாரன் பண்ண எனர்ஜியில வந்து ப்ளூ ஸ்டார் போய் பண்ணான். ப்ளூ ஸ்டார்ல வந்து காலு மேல கால அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மோசஸ் படத்துல பண்ணியிருக்கான். நல்லா சின்ன பையன், ஆனா கண்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதே அளவில் வந்து இந்த கதைக்கு இந்த லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து பெரும் உறுதுணையா இருந்தது வந்து இந்த கதை வந்து சிட்டாம்பூண்டி என் ஃப்ரெண்டு சுரேஷ் அவர்கிட்ட இருந்து தான் இந்த சிஆர்பி பத்தி ராணுவத்தை பத்தியான எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்குமே எல்லா தகவலுமே அவர் தான் எனக்கு கொடுத்தது. அவருடைய இது வந்து அவர் ஒரு முறை சொன்னாரு, காதரன் வந்து இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காதரன் வந்து ரொம்ப தூரம் நீண்ட நாள் ஒரு காத்திருத்தலுக்காக ஒரு பயணத்துக்கு போவான். அவனுக்கு காதலி அவனுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுப்பா. ஒரு கேசட் காலம் 2008 காலம். அந்த கேசட்ல வந்து அவன் வந்து ஏ பக்கம் பி பக்கம் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவளுடைய நினைவு வரும்போதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஆரோவில் எழுதிட்டு இருக்கும்போது சுரேஷ் தொடர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த பாட்டு வந்து அவர் சொல்றாரு, இந்த பாட்டு வந்து ராணுவத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருப்பார் தொடர். நான் அவர் வந்து ராணுவத்தில் இருந்துட்டு அப்புறம் வாதியாரா வந்துட்டாரு. இந்த பாட்டை நீங்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த பாட்டுக்கும் எனக்கும் ஆதரிக்குமே ரொம்ப தொடர்பான ஒரு பாட்டை சொன்னார். ரொம்ப எனக்கு எமோஷனலா இருந்தது. ஏன்னா நான் காதலிக்கும் போது, நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது ஆதரிக்கு கேசட் கொடுக்கும்போது அந்த பாட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே பாட்டை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப உண்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் பிரதீப்பும் ஜார்க்கண்டுக்கு போனோம். ஒரு கொரில்லா கேம்ப்ல வந்து நாங்க வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஃபீல்டு ஒர்க்காக. அங்க வந்து ஒரு தமிழ்காரர் புதுக்கோட்டைக்காரர் ஒரு கேட்டு வாட்ச்மேனா ஒரு 42 வயசு இருக்கும் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்றேன். அவர் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃபு கிட்ட. நான் சொன்னேன், நீங்க வீடியோ கால் இப்போ பார்த்து பேசுறீங்கல்ல, அந்த காலத்துல நீங்க வேலைக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, எப்படி உங்க மனைவி மீது மற்றவங்களை பத்தி எல்லாம் ஒரு ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய லவர் தான் இப்போ என்னுடைய மனைவியா இருக்கிறாங்க. நான் கிளம்பி 18 வயசுல வரும்போது என் மனைவி வந்து ஒரு கேசட் கொடுப்பா, அவளுக்கும் எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு அவள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன். அப்புறம் நான் தேம்பி மூஞ்செல்லாம் கழுவின்னு மறுபடியும் வேலைக்கு போவேன். எப்பெல்லாம் அவள் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த பாட்டுன்னு கேட்டேன். என் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அதே பாட்டை அவர் சொன்னார். இதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா என்னால உணர முடிஞ்சது. ஐயூர் ஃபாரஸ்ட்ல நாங்க எடுக்கும்போது லொகேஷன்ல இருந்து இது வரைக்குமே இந்த படத்தை பத்தியான அங்க இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு கூட்டின்னு வந்த ஐயூர் சிவராஜ் தோழருக்கும், அதுக்கு அடுத்தது கம்மவான்பேட்டையில நாங்க ஷூட் பண்ணும்போது அங்க நிறைய உதவிகள் செய்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் அவர்களுக்கும், ராணுவப்பேட்டை ரவி அவர் மூலமா தான் நாங்க அந்த ஊருக்கு போனோம். நிறைய சிக்கல்கள் இருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயா தான் அங்க வந்து தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வந்து நிறைய தோழர்களை வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்ததா இருக்கட்டும், நாங்கள் ஆடிஷன் பண்றதுக்கு நிறைய உதவிகள் பண்ணதும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உதயா வந்து ரொம்ப இதா இருந்தாரு. உதயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேன்கனிக்கோட்டை சேர்ந்த பாபு அவர்களுக்கு நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்கள் வந்து அண்ணா முருகண்ணன், வேலாயுதம், ராமன், சுமன், சுஜேசமித்ரன், வசந்த் பெரியசாமி, இள மதுபாலா, ராஜேஷ் சில்வா, கல்பனா அம்பேத்கர், அப்புறம் எனக்கு எழுத்துக்கு உதவின அண்ணன் ஆதவன் கிச்சன்யா, நாராயணன் தோரர், மீனா, அப்புறம் முருகண்ணன், சிஆர்பிஎஃப் வந்து எப்படி ட்ரெயின் பண்றதுக்கு உதவின ராஜசேகர் சார், அப்புறம் இது மாதிரி நிறைய தோழர்கள் யாராவது பேர் விட்டு இருந்தா வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா தண்டகாரண்யம் எளிய எனக்கு கிடைத்த அறிவை, நான் பெற்றிருக்கிற அறிவு என்பது இந்த சமூகம் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் போதெல்லாம் சராசரியா எல்லாரும் போல் வாழ்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இன்னல்களை எதிர்த்து போராடிய தோழர்களுடைய மரணத்திலிருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ரத்தத்தில் இருந்துதான் இந்த அறிவு இங்கு வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில் உலகம் உருண்டு என்று சொன்னவனுக்கும், உலகம் தட்டை என்று கொன்னவனுக்கும், அதே மின்னல் இல்லை அது வந்து அர்ஜுன வில்லு உள்ள அது வந்து ஒரு கரண்ட்னு சொன்னவனுக்கும் அதனுடைய தொடர்ந்து வளர்ச்சி தான் நான். அந்த அளவில் நான் பெற்ற அறிவை, நான் இந்த அறிவை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பழங்குடி மக்களுடைய இன்னல்களுக்கு எதிராக, தொடர்ந்து அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிப்பதற்கு எதிராக இந்த அறிவை
மக்களிடத்திலே சனநாயகப்படுத்துவதற்காக ஒரு உரையாடலை தொடங்குகிறேன். அந்த உரையாடல் தண்டகாரணம் என்ற படத்தின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த படம் உங்களை பெரிதும் கவரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அறிவை பற்றி சொல்லாம விட்டேன். அறிவு ரொம்ப நன்றி. உண்மையிலே உன்னுடைய எனர்ஜி வந்து எப்பயுமே பார்க்கறவங்க கேட்கறவங்க எல்லாருமே தொத்திக்கிறோம். இந்த படத்துல காலக்காடை பாட்டு வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு. அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நடிகர்கள் பேர் வந்து சபீர், அப்புறம் வந்து டான்சிங் ரோஸ் தான் சபீர். அவர் வந்து டான்சிங் ரோஸ்னே பேரை வச்சுக்கலாம். அவர் சபீர்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரிய மாறுது. அவர் வந்து இந்த படத்துல இந்த கதையினுடைய அநீதியினுடைய கேரக்டரை வந்து உள்வாங்கி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா சபீரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு வகையாகவும் ரெண்டாவது ஒரு வகையாகவும் இருக்கும். அவரை மறக்கவே முடியாத ஒரு முகமாக உங்க கண்களில் ஏந்திக்குங்க, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. பாலசரவணன் வந்து ரஞ்சித்வா சொன்னார் படம் பார்த்துட்டு, பாலசரவணன் எத்தனையோ படம் பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டு அவன் நடிச்சு நான் அழுதேன்னா அது இந்த தண்டகாரணம் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில வந்து பாலசரவணத்தோட வந்து தொடர்ந்து இந்த படத்தை ரொம்ப உற்சாகமா எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.